சண்டையோ பூசலோ போட்டுட்டு தான் இருக்க போறோம். அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர மன ஒத்து போல ரசாயன ஒத்து போலன்னு ஆரம்பிக்கிற பாருங்க. முதல்ல அது கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ அதெல்லாம் ஒத்து தானே தான் போகும். விட்டு கொடுத்தால் தான் வாழ்க்கையை தவிர ரெண்டு பக்கத்துல இழுப்பது வாழ்க்கையே கிடையாது. இருவரும் விட்டு கொடுத்து ராமனும் சீதையும் படாத கட்டமா பரபிரம்மன் கீழே வந்து பிறந்திருக்கிறச்சே இத்தனை கட்டப்படுறாருன்னா நாமெல்லாம் கர்மாதீனமா பிறந்திருக்க எம்மாத்திர சொல்லுங்க. 4 கட்டம் படத்தான் போறோம், 4 சுகம் படத்தான் போறோம். அதனாலே அந்த எண்ணத்தை விட்டுடணும். இதுக்காக சொல்றேன், இப்ப எல்லா நாட்டிலயுமே இருக்கு. இது ஒன்றும் பாரதத்துல இல்லை, இந்த கட்டம் இங்கதான் இருக்குன்னு சொல்லல. ஆனா இங்க சதவிகிதம் அதிகமா இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். இன்னொன்னு சுத்து வட்டாரத்துல பார்த்தா அந்த மாதிரி நிறைய பார்த்துடுறோம் இல்லையோ, அதுதான் இன்னொரு பயம். இன்னொன்னு இங்க சொல்றதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ, அது பெரிய பயம். அங்கேயாவது அதை போல ஏதாவதுன்னா உடனே கூட இருக்கிறவா இந்த மாதிரி நடக்கிறதே அப்படின்னு தட்டுறதுக்கு 2 பேரான்னு இருப்பா. அப்பா அம்மாவான்னு இருப்பா, மாமனார் மாமியாரான்னு இருப்பா. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவாவா ஒதுங்கி விடுவா. யார் பக்கத்து வீட்டுல நடக்கிறதே இங்க தெரிஞ்சுக்க கூடாது இல்லையோ. ஏன்னா அந்த தூரம் தனித்தன்மையை நாம வளர்த்துனுட்டோம். அப்படி இருக்க என்ன ஆகும், ஒருத்தர் முகத்தையே ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாலே கொஞ்ச நாள் கழிச்சு வெறுத்து போடும். அது யாராவனா இருக்கட்டும், அவர் பேரழகனா இருக்கட்டும், அவ பேரழகியாவே இருக்கட்டும், அதீத குணசாலியா கூட இருக்கட்டும், இருந்தா கூட எத்தனை நாள் ஒண்ணுக்குன்னே பார்த்துட்டு போய் சொல்லணும். அதுக்குத்தான் சத் சங்கம் சாது சமாகமம்னு சொல்றா. 4 பேரோட சேர்றோம், சத்துக்களுடைய கூட நாம் இருந்தோம்னால் அவர்கள் பகவத் விஷயத்தை பேச பேச 2 பேருக்கு ஆனந்தம். இது வெறும் ஆண் பெண்ணுக்கு மட்டும் நடுவில் இருக்கிற உறவா இருந்துடக்கூடாது. இது லௌகிக காமமாக இல்லாமல் வைதிக காமமாக இருக்க வேண்டும். நம்ம காமத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் பக்தியே. பக்திங்கிறது காமம் தான். ராமானுஜர் தன்னுடைய கோட்டில எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை 4 என்பர். 4 கண்ணனுக்கே ஆமது காமம் பரம்பொருள்